ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மிதுன ராசிக்கு மட்டும் இல்லைங்க, மிதுன லக்னமாக இருந்தாலும் இந்த பலன்கள் பொருந்தும். இது தோராயமான பலன்கள் கிடையாது, ரொம்ப ஒரு அக்யூரேட்டான ஒரு பலன். நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாமயோகம், கரணத்தை இணைத்து பார்க்க போகிறோம். இதையெல்லாம் இணைத்து பார்க்கும்போது நம்ம தெளிவாக இந்த 2.5 வருடங்களில் என்ன மாதிரி பலன்கள்லாம் நமக்கு நடைபெற போகிறது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா. நல்லா இருந்தால் சந்தோஷங்க. சப்போஸ் நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான பரிகாரத்தை செய்து தோஷ நிவர்த்தியை செய்து கொள்ளலாம். சரிங்களா? ரைட். இந்த சனிப்பெயர்ச்சி இப்போ எப்பொழுது நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தை மாதம் 3ஆம் தேதி, ஆங்கில தேதிப்படி பார்க்கும்போது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2023 வருடம் செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக ஒரு 6:04 இந்த பேச்சு என்பது நடைபெறுகிறது. இது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் இடம்பெறுகிறார். இந்த 2 வீடுமே சனி பகவானுக்கு உண்டான சொந்த வீடுகளே இருந்தாலும் இந்த கும்பராசியை பொறுத்தவரை சனி பகவான் அதிக பலம் பெறுவார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு இருட்டு ராசி. அது இல்லாமல் அந்த இடத்தில் மூலதிரிகோணம் பெறுகிறார். பார்த்திங்கன்னா அதனுடைய சிம்பிளே பார்த்திங்கன்னா கலசமாக அமைகிறது. மேலும் அதில் உள்ள நட்சத்திரங்களும் ரொம்ப பலம் வாய்ந்த நட்சத்திரங்களாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதில் கூடுதல் பலத்தை அவர் பெறுகிறார். நேயர்களுக்கு அவர் நற்பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தாலும் ஏகப்பட்ட யோக பலனை கொடுத்துருவார். எப்பொழுதுமே சனி பகவான் தரக்கூடிய யோக பலன்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கைவிட்டு போகவே போகாது. நம்மளுடைய ஆயுள் வரை தொடரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பீரியடில் நம்ம ஏதாவது ஒரு இடம் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம், அல்லது ஒரு கட்டின வீடை வாங்குகிறோம், ஒரு வாகனத்தை வாங்குகிறோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம கைவிட்டு போகவே போகாதுங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவானைப் போல் கொடுப்பாரும் இல்லை, சனி பகவானைப் போல் கெடுப்பாரும் இல்லைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் அவர் கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் வந்துட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் நீதிமான், தண்டனைகளை தரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது தீய பலன்களை தருவதில் 9 நவகிரகங்களுக்கும் அவர் தான் பார்த்திங்கன்னா ஒரு லீடர்னு சொல்லலாம், தலைவர்னு சொல்லலாம். ஸோ அவர் கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் வரும்போது தான் நம்மளுடைய தீய கர்மாக்கள் எல்லாமே அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நடைமுறைக்கு வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் நம்ம சனி பகவானை வைத்து பார்த்திங்க அப்படின்னா 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இதில் பார்த்திங்கன்னா ஜென்ம சனி, குடும்ப சனி, பாத சனி, விரய சனி, இப்படி பல கோணங்களில் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் அவருக்கு பலன்களை எடுப்பதில், அறிவதில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம. சரி, இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். இந்த கும்பத்தில் செல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ளார பயணம் பண்ணும்போது அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ஒன்று இருக்குது, அதில் போவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சதயன் நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3, 4 பாதங்கள், அது நட்சத்திரமே மாறிடுது, பூரட்டாதி நட்சத்திரம். இப்படி வெவ்வேறு விதமான நட்சத்திரங்களில் பயணம் பண்ண போகிறார். அப்படியெல்லாம் பயணம் பண்ணும்போது பலன்களில் ஒரு மாபெரும் மாற்றங்கள் என்பது ஏற்படும். அதையெல்லாம் கவனித்தாதான் நம்ம தோராயமான பலன்களாக இல்லாமல் துல்லியமாக பலன்களாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? இப்போ அந்த அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரை சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயிற்சி நடைபெறுகின்ற ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2023 வருடத்திலிருந்து அதே வருடமான 2023 வருடம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி ஒரு 61 நாட்கள் அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரை யார் யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் இதை மிதுன லக்னம், மிதுன ராசினியர்களுக்கு யோக பலனை கொடுப்பார்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நீங்கள் பிறந்தது கரணத்தின் அடிப்படையில் கௌளவ கரணம், சகுனி கரணம், பாலவ கரணம், நாகவ கரணம், பவகரணம், சதுஸ்பாத கரணம்,
இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் வந்து பிறந்திருந்தால், மேலும் வந்து மிதுனம் ராசி லக்னத்திற்கு மட்டும் நீங்கள் கரசை கரணத்தையும் இணைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த 2.5 வருட காலகட்டங்களும் உங்களுக்கு யோக பலன்கள் என்பது நிச்சயமாக உண்டு. அது என்ன யோக பலன் நம்ம வந்து பார்ப்போம்மா, சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம வந்து நித்திய நாம யோகத்தின் அடிப்படையில் இந்த 61 நாட்கள் யார் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது விஸ்கம்பம், கண்டம், பரிகம் என்ற இந்த 3 நித்திய நாம யோகம், சுகர்மம், சித்தி, பிராமியம் என்ற இந்த 3 நித்திய நாம யோகம். அது இல்லாமல் வளர்பிறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுருங்க, வளர்பிறையில் இல்லை, தேய்பிறையில் வரக்கூடிய சௌபாகியம், வியாகாதம், சாத்திய நாம யோகம். வளர்பிறை தேய்பிறை ரெண்டாக இருந்தாலும் சூலம், வரியான், வைத்திரி நாம யோகம். இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 61 நாட்கள் நம்மளால் வந்து அதிகப்படியான யோக பலனை அனுபவிக்க முடியும், சரிங்களா? இப்போ அடுத்த நட்சத்திரம், இந்த சதய நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவர் வந்து சனி பகவானை பொறுத்தவரை இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2023 வருடத்திலிருந்து 2024 வருடம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை ஒரு 620 நாட்கள், 20 மாதங்கள், ஏறத்தாழ 1.5 வருடங்கள் வந்து பயணம் பண்ணார். 1.5 வருடங்கள் சனி பகவான் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் வந்தால் அந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாபெரும் நற்பலனாக நிச்சயமாக அமையும், சரிங்களா? இப்போ 1.5 வருடங்கள் யார் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கரணத்தில் அதே தான், முன்ன வந்து பார்த்த கரணங்கள் இந்த சதய நட்சத்திரத்துக்கும் பொருந்தும். யோகத்தின் அடிப்படையில் மட்டும் மாற்றங்கள் ஏற்படுகிறது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருதி, வேதிபாதம், மகேந்திரம் இந்த மாதிரி நாம யோகத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பாக இருக்குது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க விஸ்கம்பம், கண்டம், பரிக நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வளர்பிறையில் சோபனம், அர்சனம், சுபம், சுகர்மம், சித்தி, பிராமியம், தேய்பிறையில் பார்க்கும்போது பிரீத்தி, விருத்தி, சிவம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தால் 1.5 வருடமும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை அந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 2024 வருடத்திலிருந்து 2025 வருடம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி வரை 90 நாட்கள். இந்த பீரியட் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா, கரணத்தில் எந்த மாற்றமும் இல்லை, முன்ன பேசின கரணத்துக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். இதுவும் நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சூலம், வரியான், வைத்திருதி, விஸ்கம்பம், கண்டம், பரிகம் இந்த நாமயோகத்தில் பிறந்திருந்தால் சிறப்பாக இருக்குது. வளர்பிறையை பொறுத்தவரை அதிகண்டம், வஜ்ரம், சிப்பிரம், சுகர்மம், சித்தி, பிராமியம் இதில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்குது. தேய்பிறையை பொறுத்தவரை சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம், ஆயுஷ்மம், துருவம், சித்தம் இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 90 நாட்கள் நல்லாயிருக்கும், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு 60 நாள் ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கும், அடுத்த 1.5 வருடங்கள் ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கும், அடுத்து 90 நாள் ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு இந்த எல்லாமே நல்லாயிருக்கும், 2 வருடமும் நல்லாயிருக்கும். அது நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாமயம், கரணத்தை எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? ரைட்டு. இப்போ என்ன நற்பலனை நமக்கு வந்து தருவார் இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, உங்களை பொறுத்தவரை அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இட மற்றும் 9ஆம் இட அதிபதி. 9ஆம் இடத்துல பயணம் பண்ணுறாரு. 6 மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா 11 சாரத்தில் வந்து அவர் வந்து இருக்கார். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 மற்றும் 10 சாரத்தில் வந்து இருக்கார். அதில் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 11ஆம் இடமான மேச வீட்டையும், 3ஆம் இடமான சிம்ம வீட்டையும், 6ஆம் இடமான விருச்சிக வீட்டையும் பார்க்குறாரு. இதில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நின்றதன் மூலமாகவும் நல்லது பண்ணிடுவார், சார ஆதிபத்தியத்தின் மூலமாகவும் நல்லது பண்ணுவார், பார்வைகள் மூலமாகவும் நல்லது பண்ணிடுவார், சரிங்களா? அப்போ யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன நற்பலன்கள் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறை அனுகிரகங்கள் என்பது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். இந்த 2.5 வருடங்களுக்கு இறை அனுகிரகம் என்பது நம்மளுக்கு கூடுதலாக வந்துருச்சு அப்படின்னாவே ஒவ்வொரு செயல்களுமே நமக்கு வந்து எளிதில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிரமப்பட தேவையே இல்லை. ஒரு செயல் வந்து செயலான தோணும்,
பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அந்த நபரே வந்து கண் முன்னாடி வந்து நிற்பார். நம்ம தேடி போக தேவையில்லை, அதுவாக தேடி வரும். புரிஞ்சுக்கிறீங்களா? இறை அனுகிரகங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவர் 7 மற்றும் 10 சாரத்தில் வந்து இருக்கார். இந்த 7 மற்றும் 10 சாரம் என்பது நல்லா இருக்கனால இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து நல்ல பார்ட்னர் வந்து அமைவாங்க. தொழில் வந்து நல்லா டெவலப் ஆகும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழில் சார்ந்த நிறைய நன்மைகள் வந்து ஏற்படும் உங்களுக்கு. அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா கட்டிட தொழில் செய்பவர்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், விமானத்துறையில் இருப்பவர்கள், சரிங்களா? இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெட்ரோலியத்துறை, ஆயில் துறை, மைன் சம்மந்தப்பட்ட துறைகள், மைன் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா க்ரஷர் ஒர்க்கெலாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கட்டுமான பணிகளுக்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சிமெண்ட்டு, ஜல்லிக்கற்கள், எம்சாண்டு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹார்ட்வேர்ட்ஸு சம்மந்தப்பட்டது பார்த்திங்கனாக்க ஸ்டீல் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, கல்வித்துறை, வங்கித்துறை, பணம் அதிகமாக புரளக்கூடிய ஃபைனான்ஸு, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறந்தது இது. அதே போல் இந்த மாதிரி துறைகளில் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் அமையும், சொந்தமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்து, திருமணம் சார்ந்தும் நற்பலன்கள் உண்டு கண்டிப்பாக. ஏன்னா 7 சாரத்தில் வந்து அவர் வந்து போகிறதுனால திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக அந்த கடைசி ஒரு 90 நாட்களில் திருமண வாய்ப்புகளை வந்து அவர் வந்து கொடுப்பார். இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 6 மற்றும் 11ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கார். அதுவும் நல்ல விஷயம். கடன் உடனே கிடைக்கும், கடனை அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் வரும். கடன் வாங்கிட்டால் மட்டும் போதுமா, கடனை கட்ட வேணாங்களா? அப்போ கடனை அடைக்கக்கூடிய தகுதியும் நமக்கு வந்து கிடைக்கும். கடனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து விலகிடும். அதெல்லாம் வந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வுக்கு வரும். சனி பகவான் நீதிமான் இல்லையா, கோர்ட்டில் தீர்ப்பு வழங்குறவரும் அவர் தான். ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து விசாரணை பண்ணி யாருக்கு இது சாதகமாக வந்து அவங்க சொல்கிறாங்களோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். அடுத்தது நம்மளுடைய உறவுகளாகட்டும், ஊரில் இருக்க பெரிய மனிதர்களாகட்டும், அவர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு பஞ்சாயத்தும் வந்து பார்த்திங்கன்னாக்கா சனி பகவான் தான். அப்போ அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால கண்டிப்பாக இந்த சாதகமான தீர்ப்புகள்லாம் வந்து வரும். வழக்குகளில் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வந்து அமையும். மன நிறைவு கூடும், லாபங்கள் வந்து நிறைவாக இருக்கும். சனி பகவான் சம்மந்தப்படுறதுனால சிக்கனமாக இருப்பீங்க, சேமிப்புகள் நிச்சயமாக உயரும். சரிங்களா? இப்படி இந்த மேசராசி மேச லக்ன அன்பர்களுக்கு நிறைய நற்பலன்கள் உண்டு. ஆனால் இப்போ நம்ம பார்த்த திதி நித்திய நாமயோகம் கரணத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? இந்த இடத்துல ஏமாந்துடாதீங்க. மீதி அன்பர்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உங்களுக்கு அஷ்டம சனி விலகிருச்சுன்னு. ஆனால் அஷ்டம சனியே விலகினாலும் மீதி உள்ள அன்பர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் என்பது உண்டு. சனி பகவானை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் அவர் வந்து விட்டு வைக்க மாட்டார். ஸோ ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். மீதி உள்ள அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னாக்க, டைரெக்டாக நீங்கள் வந்து பெருமாளுடைய வழிபாடை வந்து எடுத்துக்கோங்க. பெருமாளுடைய வழிபாடை எடுத்துக்கொண்டு அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சனி பகவானுடைய வழிபாடை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். நீங்கள் ரெண்டையுமே வந்து இணைச்சி பண்ணணும். இது எப்போ பண்ணால் நல்லது அப்படின்னு பார்க்கும்போது கௌளவக்கரணம், பவக்கரணம், பாலவக்கரணம், நாகவக்கரணம், சதுஸ்பதக்கரணம், இந்த கரண அமைப்புகள் எப்பப்பெல்லாம் வருதோ அந்த நாட்களில் போய் அந்த வழிபாடுகளை வந்து பண்ணுங்கள். அது தனியாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா திருநள்ளாறாக இருந்தாலும் சரி, கொச்சனூராக இருந்தாலும் சரி, உங்கள் இஷ்ட ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானாக இருந்தாலும் சரி, இந்த கரணத்தில் போய் பண்ணால் தான் உங்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும். இதை நீங்கள் ஹிந்து கேலண்டர் அப்படின்னு ஃப்ரீ ஆப் இருக்குது. அதை ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பஞ்சாங்கம்னு இருக்கும், அதில் போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த கரணங்கள் எப்போலாம் வருது, எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கரணம் வந்தது அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரம் வரை இருக்கும் அந்த கரணங்கள். சரிங்களா? ரைட். நீங்களும் வந்து இந்த பரிகாரங்களை செய்து சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து விலகி நீங்களும் மற்றவரை போல அதிகப்படியான நற்பலன்களை அனுபவிக்க வேண்டும்.
அதற்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என அவரிடம் வேண்டி பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.